50வது ஆண்டு சம்பந்தமா பாஜக பிளான் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அதை இதை எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எமர்ஜென்சியும் நடந்தது. அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அதிகாரிகள் செய்த தவறால் சில இடங்களில் தவறு நடந்ததுக்கு ஒப்புக்கொண்டாங்க. ஒப்புக்கொள்றவங்க தான் மனிதர்கள், தலைவர்கள். அண்ணன் இந்திரா காந்தி தைரியமாக வெளியில் வந்து என்ன சொன்னாங்க? இதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கோருகிறேன், தவறு நடந்திருந்தால் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் தலைவருடைய தலைமை பண்பு. ஆனால் 10 ஆண்டுகளாக எமர்ஜென்சி நடக்குது. 10 ஆண்டுகளாக எமர்ஜென்சி நடந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குது. இதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. யாராவது ஜேர்னலிஸ்ட் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் பேசினா அவங்கள சிறைப்படுத்துவது, எங்களை மாதிரி தலைவர்கள் யாருன்னா கொஞ்சம் குரலை உயர்த்தி மக்களுக்காக பேசினா சிறைப்படுத்துவது, உண்மைக்கு புறம்பான வழக்கு போடுவது. ஏன் முதலமைச்சர்களே சிறைப்படுத்துறாங்களே? ஐநா சபை கண்டிக்குது. அப்போ முதலமைச்சரை சிறைப்படுத்துவார்கள்னா அதுக்கு பேர் என்ன? தினம் தினம் எமர்ஜென்சி தான் பார்த்துட்டு இருக்கோம், அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. நீட் தேர்வு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. உச்சநீதிமன்றமும் எச்சரிக்கை. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே பிஜேபி தான். எல்லாம் காங்கிரஸ்னு வாங்க. காங்கிரஸ் காலத்தில் இந்தியன் நேஷனல் கவுன்சில், மெடிக்கல் நேஷனல் கவுன்சில்னா சொன்னாங்க, எல்லா தனியார் பல்கலைக்கழகங்களும் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு, ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன பேர் ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீட்டு கிடையாது. அப்போ என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தில்? உங்களை போன்றவர்கள் மாணவ மாணவிகளை நேசிப்பவர்கள், குறிப்பாக கிராமப்புற மாணவர்களை, அரசு பள்ளி மாணவ மாணவிகளை நேசிப்பவர்கள் விவரம் தெரிஞ்சவங்க ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. தடுப்பாணை வாங்கின பேர் ஆட்சி மாற்றம் வருது. ஆட்சி மாற்றம் வந்த பேர் காங்கிரஸ் ஆட்சியை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் சங்கல்ப் என்ற இயக்கம் உச்சநீதிமன்றத்தை நாடுது. வாதி பிரதிவாதி இப்போ இருக்கிற பிரதமர் மோடியுடைய அரசு. சங்கல்ப் இயக்கம் சொல்லுது கொண்டு வர்றோம் நீட்டை, நாங்கள் கொண்டு வரோம்னாங்க. 2 பேருக்குள்ள என்ன உடன்பாடு? சங்கல்ப் இயக்கம் இன்னா இயக்கம், அது யாருடைய என்ஜிஓ, இதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். மோடி அரசு தான் நீட்டை கொண்டு வருது. காங்கிரஸ் ஆட்சியில் ஒருபோதும் நீட்டு வரல. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நீட்டை உள்ள வர விடலை. யூனிஃபார்ம் சிலபஸ் மாநிலங்களில் உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், சமச்சீர் கல்வி, அரசு பள்ளிகள் எல்லாம் வந்த பேர் நாங்கள் நீட்டை கொண்டாடுறோம். ஆனால் இப்போ நீட்டை நாங்கள் கொண்டாந்து உண்மைக்கு புறம்பா சொல்கிறாங்க. ஆனால் இந்த நீட்டில் எவ்வளோ பெரிய குளறுபடி. மாணவ மாணவிகளுக்கு எதிரான தேர்வு தான் நீட். தேங்க்யூ.